ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, நம்ம ஹொஸ்கோட்டை வரைக்கும் போயிட்டுருக்கோம் ஒரு சின்ன வேலையாக. சரி, அதை அப்படியே மோட்டோ வ்ளாகிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்ருக்கேன். காய்ஸ், நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடிக்க நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோ மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் அடிச்சுக்கலாங்க. நம்ம வ்ளாக் பண்ணும்போது மட்டும்தான் வண்டியில் பெட்ரோல் இருக்க மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் வண்டியில் பெட்ரோல் இருக்கும். பெட்ரோல் அதெல்லாம் அப்படியே போயிடும். இங்கே சுற்றி காலையில் எழுதுங்க. ஆனால் வ்ளாக் பண்ணும்போது வண்டியில் பெட்ரோலே இருக்காது. ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் அடிச்சுக்கலாங்க. பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே மெதுவாக பறக்க ஆரம்பிக்கலாம். அங்கே ஏதோ இப்போது கேரளாவில் ஏதோ லாக்டவுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரில. திரும்ப கோவிட் அவரோட வேலையை காமிச்சிட்டாரா என்னான்ட்டு. லாக்டவுன்லாம் போட்டால் வ்ளாக் பண்ண கூட போக முடியாதுங்க வெளியே. இங்கெல்லாம் சிட்டிக்குள்ளெல்லாம் சான்ஸே இல்லை. வெளியவே விட மாட்டாங்க எங்கேயும். சரி, வாங்க பார்த்துக்கலாம் அப்படியே மெதுவாக. எதுவும் நன்மைக்கு எது நடக்கூடோ அதை பார்த்துட்டு நடக்கும். இங்கே ஒரு ஜிகிர்தண்டா கடை இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரைன்னு மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் கடை. இங்கே இருக்க பாருங்கள், இந்த கடை ஜிகிர்தண்டம் சூப்பராக இருக்கும். ஒரு 1 அண்ட் ஆஃப் இயர் கண்டினியூஸாக வந்து இங்கே தான் ஜிகிர்தண்டா தான் குடிக்கிறதா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் ஜிகிர்தண்டா பற்றி தெரிஞ்சவங்க வேணால் வந்து குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் இங்கே தான் குடிப்பேன். வேறு எங்கேயும் நான் குடிச்சிருந்தும் இல்லை. அதால் எனக்கு இங்கே தான் டேஸ்ட் மட்டும் தான் தெரியும். சரியாங்க, பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டு இந்த ஐடிஐ டவுன்ஷிப் யாருக்குன்னா தெரியுமா? தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துட்டோம். சரி, ஓகேங்க. நான் பெட்ரோல் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். 200 காக்கி. சரி, ஓகேங்க. பெட்ரோல் போட்டுட்டோம். பெட்ரோல் போட்டுட்டு 200 போட்டு 1 பாயிண்ட் தாங்க வருது. ஓகே, பெட்ரோல் பங்கில் நின்றுருக்கும் போது நான் அங்கேருந்து மொபைல் வச்சுட்டு வந்ததில் அந்த அக்காவுக்கு டவுட்டுங்க. மொபைல் வச்சு வராங்கன்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு வரைக்கும் அந்த அக்கா கேட்டாங்க, அண்ணா யாக்கில் மொபைல் எட்டுக்கொண்டித்தீரா அப்படின்ட்டு. தான் சொன்னேன், வ்ளாகிங் பண்ணிகிட்ருப்போம், அது ரெக்கார்ட் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஆமாங்களா, சரிங்க. ஆனால் மோஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு இப்படி தாங்க டவுட் வரும், மொபைல் ஏன் இங்கே இருக்குது அப்படின்ட்டு ஒரு டவுட் வரும். தாங்க நான் 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் எழுதின இடம். நான் 10th படிக்கும்போது எக்ஸாம் எழுதி ஐடிஐ எஜுகேஷனல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அதில் தான் எழுதிந்து. சரி, ஆனால் அட்ராக்சிட்டிஸுங்க எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் பாஸ் ஆகிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் ஃபன்னு இருக்குது இல்லைங்களா? ஏதோ ஆக்சிடெண்ட்டா? ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஓ மை காட். ಏನಾಯ್ತನಾ? ಇಲ್ಲ, ಅವರೇ ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ರಾ? ನೀರು ಕೊಟ್ರಾ?
ಅವರು ಮೊಬೈಲ್ ಇಲ್ವಾ ಅವ್ರ ಹತ್ರ? ಆ ಕಡೆ ಬಿದ್ದೈತಾ? ಇಲ್ಲಿ ಹೊಡೆದು ಇಲ್ಲಿ ಬಿದ್ದು ಮೊಬೈಲ್ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದೈತೆ. ಅದು ಯಾರೋ ನೋಡಿಬಿಟ್ಟು ಎತ್ಕೊಂಡೋಗಿ ಅಂಗಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಓಕೆ ಓಕೆ. ಕೊಡ್ಬೇಕೇನೋ ನನಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರಾ ಆಂಬುಲೆನ್ಸ್ಗೆ? ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರಾ? ಹಿಂಗೆ ಕೆಳಗಡೆನೆ ಹೋದ್ರು ಅವರು. ಹೋಗ್ಬಿಟ್ರಾ? ಯಾರೋ ಬರ್ತಾವ್ರು ಅಂದ್ರಲ್ಲ. ಮೊಬೈಲು ವಾಚ್ ಇಲ್ಲಿ ಯಾರೋ ಆಂಬುಲೆನ್ಸ್ ಬರ್ತಾರ, ಸ್ಟಾಪ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳ್ರಿ. ಎಲ್ಲವ್ರೆ? ಅವರೇ ಬರ್ತಾವ್ರ ಅನ್ಸುತ್ತೆ. ಅವರೇ ಎಲ್ಲ ಅವರೇ. ಹ್ಞೂ ಇವರೇ. ಅವ್ರಿಗೆ ವಾಚು ಮೊಬೈಲ್ ಯಾರು ತಗೊಂಡ್ಬಂದು ನೋಡ್ತಾರೆ? ಯಾರು ತಗೊಂಡ್ಬಂದು? ಮುಂದೆ ನಿಲ್ಸಿ ಸರ್, ನೀವು ಕೆಳಗಡೆ ಸ್ವಲ್ಪ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ. ಯಾವ ಹಾಸ್ಪಿಟ್ಲು? ಯಾವುದು ಸರ್? ಯಾವ ಹಾಸ್ಪಿಟ್ಲು? ಸಿಲಿಕಾನ್ ಸಿಟಿನಾ? ಸ್ವಲ್ಪ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮೊಬೈಲು ಅದು. ಹಾಂ. ಕೊಡಿ ನಾನು ಬರ್ತೀನಿ. ಕೆಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಫೋನ್ ತಗೊಂಡು ಅಲ್ಲಿ ಬನ್ನಿ, ನಾನು ಫೋನ್ ಮಾಡ್ತೀನಿ. ಓಕೆ ಓಕೆ இருங்க. அவங்க மொபைலு எல்லாம் கீழே இருக்கான். எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு போகலாம். ಮೊಬೈಲ್ ಈಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಯ್ತಲ್ಲ, ಮೊಬೈಲ್ ಎಲ್ಲಿ ಕೊಟ್ರಾ? ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಯ್ತಲ್ಲ ಮೇಲೆ ಮೊಬೈಲ್ ಎಲ್ಲಿ ಕೊಟ್ರಾ? ಮೇಲೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗೈತಲ್ಲ, ಮೊಬೈಲ್ ಕೊಟ್ರಾ? ವಾಚು ಮೊಬೈಲು ಮತ್ತು ஓகே தாங்க. இங்கே ஒன்றுமே இல்லைங்க வாட்சில். இதுதான் வாட்ச், இதுதான் அவங்களோட மொபைல். ஓகே, ரெண்டு இடத்துல போயிட்டு ஹாஸ்பிட்டல் கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். ಕೊಟ್ರು
ஓகே ஃபேம். அவர் நம்மளுக்கு ஒரு கார்டு கொடுத்தாரு இல்லைங்களா, எல்லாம் ஃபோன் வாட்ச் இவங்களுக்கு கொடுத்துடலாம், இவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க. ಅಷ್ಟೇ. ಅಲ್ಲೋಗಿ ಆಂಬುಲೆನ್ಸ್ ಡ್ರೈವರ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿ. ಈಗ ಒಂದು ನಿಮಿಷ ಡಬಲ್ ಆಂಬುಲೆನ್ಸಲ್ಲಿ ಇರ್ತಾರಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಕಾಲ್ ಮಾಡಿ. ஓகேங்க, அவரே போய் கொடுத்துக்கிறாராம். ஓகே ஃபேம், அங்கே தான் டீ குடித்தோம், ஆய கடையில் டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு சரி ஓகே அப்படியே கிளம்பலாம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஓகே, டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். இதெல்லாம் கிளம்புறோம். ஓகே ஃபேம், அங்கே என்ன ஆச்சுங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ அங்கே ஆக்சிடெண்ட் ஆச்சுங்களா, அது என்ன ஆச்சுங்கன்னா அவர் வந்துட்டுருக்காரு, பெரியவர் வந்துட்டு இருந்தார், போயிட்டு இருந்தார். முன்னாடி போயிட்டுருக்கப்போ பிரிட்ஜு மேலே போயிட்டு இருந்தப்போ அவருக்கு தலை சுற்று வந்து வீண்ட்ருக்காரு. அவர் கொஞ்சம் ஸ்பீடாக, கொஞ்சம் ஒரு 50 ஸ்பீடாக ஏதோ போயிட்டுருப்பார் நினைக்கிறேன். வீண்ட்ருக்காரு. வீழ்ந்தனால அவர் வீழ்ந்து அந்த சைடில் இருக்கும் இல்லைங்களா டிவைடர் மாதிரி, அதுக்கு இடிச்சிருக்காரு. அதுக்கு இடிச்சிட்டு அவரோட ஃபோன், அவரோட வாட்ச் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. அதெல்லாம் கீழே விழுந்துட்ட பிறகு அவரும் கீழே வந்துட்டு, அவருக்கும் முட்டியில் கையெல்லாம் ஃபுல்லாக அடிபட்டிருக்கு. நல்ல வேலை அவர் எதுவும் கீழே விழுந்து அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அது வரைக்கும் தேங்க் காட், கடவுள் தான் நன்றி சொல்லலாம். அப்புறமாட்டு அவர் எதனா விழுந்தார் அப்புறம் நினச்சி பார்த்துருக்கவே முடியாது. சரி, அப்புறமா அவர் ஆம்புலன்ஸாக கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு, ஆம்புலன்ஸ் வந்தோடனே ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போய்ட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் என்கிட்ட நம்பர் கொடுத்துருந்தார். அங்கே மொபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு கால் பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் சரி நான் கீழே மொபைல் எடுக்க போனேன். கீழே மொபைல் எடுக்க போகிறப்போ இன்னொருத்தர் வந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு நான் அங்கே தான் போகிறேன், நான் அங்கே கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு அவர்கிட்ட மொபைலு அப்புறமேட்டுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவரோட நம்பரும் கொடுத்துட்டு அந்த வாட்சும் கொடுத்துட்டேன். வாட்சும் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டேங்க. அப்புறம் வந்து அப்புறம் டீ குடித்தேன். தலைவலிங்க, ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சேன். அப்புறம் சரி அப்புறம் நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி ஓகே ஃபேம், அதுதான் சொல்கிறது, எங்கே போனாலும் சேஃபாக போங்க, மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ஒன் வேல ட்ரைவ் பண்ணாதீங்க, ரேஷ் ரைடிங் பண்ணாதீங்க. ஓகே ஃபேம், நான் இதோட இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி ஒட்டிக்கோங்க. அப்போனா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபேம், see you next video. Bye.